கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் கூட அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி, அவருடைய கிருபையின்படி சுகமாய் எழுந்திருக்க நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் உதவி செய்தபடியா கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பரிசுத்த சேனை காவலர்கள் ஊழியமாய் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வருகிறதுக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த ஊழியத்திலே பங்கு கொள்ளவும் கர்த்தர் எனக்கு நல்ல தருணத்தை கொடுத்தபடியால கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட, இந்த புதிய நாளிலே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரை துதிக்கிற துதியோடு கூட இந்த நாளை ஆரம்பிப்பதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த சிலாக்கியத்துக்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் இந்த நாளிலே அடியனுக்கு உணர்த்தின ஒரு வார்த்தை உங்கள் மத்தியிலே சொல்லலாம் என்று வாஞ்சிக்கிறேன். அந்த வார்த்தை என்னவென்றால், கொலோசையர் புஸ்தகத்துல 3வது அதிகாரம் 15வது வசனத்துல, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடுவது என்ற ஒரு வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடுவது என்று இப்படி நாம் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே அநேக சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருக்கிறார். சமாதான காரணர் நம்மளோடு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை சமாதானத்தோடு நடத்துவதற்கு அவர் போதுமான தேவனாய் இன்றைக்கும் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இதற்காகவே தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை தந்தார், அவருடைய நாமத்தை தந்திருக்கிறார், அவருடைய அபிஷேகத்தை தந்திருக்கிறார், அவருடைய கிருபையை தந்திருக்கிறார், அவருடைய தயவை நமக்கு பாராட்டியிருக்கிறார், அவருடைய அன்பை நமக்கு பாராட்டியிருக்கிறார். இந்த காலை வேளையிலே அநேக ஜனங்கள் இந்த உலகத்துல பார்க்கிறோம், சமாதானம் இல்லாமல் பல நிர்கதியான சூழ்நிலையில அநேகர் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, ஜெயில நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் பின்மாற்றத்துல இருக்கிறாங்க, சத்துருவினால் பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த வேளையில கர்த்தருடைய ஜனமாய் பயப்படாதே சிறுமந்தையே என்று கர்த்தர் நம்மளை பார்த்து அழைக்கிற தேவன், நம்மளோடு ஒரு சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறபடியால் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சமாதானம் இல்லாமல் அநேகர் அலைவதை நாம் பார்க்கிறோம். நம் கூட நம்ம வேலை நாம் பார்க்கிற அநேகர் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில நாம் பார்க்கிறோம். இந்த வேளையில் கூட சமாதானத்தின் தேவன் நம்மளோடு இருக்கிறார். வாசித்தது போல உங்கள் இருதயங்களில் தேவ சமாதானம் ஆழக்கடவர். கர்த்தருடைய விருப்பமான ஒரு தேவ சித்தமுள்ள ஒரு வார்த்தை. கர்த்தருடைய விருப்பம் நம்முடைய இருதயத்துல சமாதானம் ஆள வேண்டும் என்று இந்த காலையில கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம இருதயத்துல ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு துக்கம் நம்மளை அழுத்தி கொண்டிருந்தாலும் இந்த காலையில கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது என்ற வார்த்தையின் மூலம் கர்த்தர் இந்த நாளிலே நம்மளோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த சமாதானத்தை பாதுகாத்து கொள்ள நாம் செய்ய வேண்டிய 1-2 காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தின அநேக சம்பவங்கள், அநேக வெளிப்பாடுகள் இந்த வேத புஸ்தகத்துல இருந்தாலும் அடியனுக்கு கர்த்தர் உணர்த்தின 1-2 காரியங்களை, தேவ சமாதானத்தை நாம் எப்படி நிரந்தரமாக நாம் பாதுகாத்துக் கொள்வது, தேவ சமாதானத்துக்குள் எப்படி நாம் ஜீவிப்பது, இந்த கஷ்டமான கடினமான அந்த உலகத்துல, இந்த கடைசி நாட்களில், இந்த கொடிய காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சத்துரு நம்முடைய சமாதானத்தை பறித்து கொள்ளவும் இழுத்து கொள்ளவும், சமாதானம் இல்லாமல் வாழ்வதற்கு என்னென்ன வழிவகை உண்டோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களிலே ஆள வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். இதை நாம் பாதுகாத்துக்குள்ள ஒரு காரியங்களை சொல்லி நான் சீக்கிரத்துல இந்த செய்தியை முடிக்க வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக பார்க்க போனால் நீதிமொழிகள் புஸ்தகத்துல இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 18:10வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். அப்போ கர்த்தருடைய நாமத்துக்குள்ள நாம் இருக்கும் பொழுது ஒரு சுகமான ஒரு வாழ்வை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆனா எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட முடியாது, எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொள்ள முடியாது, எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ண முடியாது, எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க முடியாது. நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளாய நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை நாம் கூப்பிடும் பொழுது, கர்த்தரை நாமத்தை பற்றி கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது
ஒரு சுகமான வாழ்வு என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் கூட அந்த சாமுவேல் புஸ்தகத்துல அந்த தாவீது பாருங்க, அந்த கோலியாத்து 40 நாள் அவன் அந்த தேசத்துல பயங்கரமா கொக்கரித்து கொண்டிருக்கிறான். ஆனா அவன் பட்டயத்தோடு வர்றான், ஈட்டியோடு வருகிறான், கேடகத்தோடு வர்றான். ஆனா தாவீது சொல்றான், நீ நிந்திக்கிற இயேசுவின் நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி கர்த்தரோட நாமத்தை அந்த இடத்துல அறிக்கை செய்தான். அந்த கோலியத்தை அன்றைக்கு வீழ்த்தினான் என்பதை பார்க்கிறோம். ஒரு தனி மனிதனை கொண்டு கர்த்தர் அன்றைய நாளிலே அவருடைய நாமத்தை உயர்த்தினார். அவருடைய நாமத்தை பற்றி கொண்ட அந்த தாவீது கொண்டு அந்த தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பை தந்தார். அதுபோல கர்த்தருடைய நாமத்துக்குள்ள நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது தேவ சமாதானம் நம்ம இருதயத்தை ஆளும் என்பது எவ்விதத்திலும் சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய இரண்டாவதாக பார்க்கும் பொழுது சங்கீதம் 91 சங்கீதம் 1 வசனத்துல, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று பார்க்கிறோம். அப்போ நிழல் என்பது ஒரு சமாதானமான ஒரு வாழ்வு, இளைப்பாறுதலான ஒரு வாழ்வு. அப்போ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில், சர்வ வல்லவருடைய நிழல் என்பது அவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்மளை காத்து கொள்ளும் பொழுது ஒரு இளைப்பாறுதலான ஒரு வாழ்வு, ஒரு சமாதானமான வாழ்வு கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அந்த 91 சங்கீதத்துல எவ்வளவோ பிரச்சனைகளை நாம் பார்க்கிறோம், எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகளை அதில் பார்த்தாலும் ஒரு கேடும் அதுல வருவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த இடத்திலே வைப்பேன் என்று கர்த்தர் அதுல வாக்கு பண்ணுகிறார். அவருடைய நாமத்துல, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் காணப்படும் பொழுது அவருடைய ஆசீர்வாதம் நம்மளை சூழ்ந்து வருகிறது. அவருடைய பிரசன்னம் நம்மளோடு காணப்படும் பொழுது சத்துருடைய கிரிகள் அந்த இடத்துல ஓடி போகிறது. இன்னொரு வசனம் அப்படியால எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுக போல உருகி போயிடும். இந்த காலையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம், எவ்வளவு கஷ்டமான பாதைகள் இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தினால பர்வதங்களை மெழுக போல உருகி போகக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரோட பிரசன்னத்தை அனுபவிக்கும் பொழுது, அவரோட பிரசன்னத்துக்குள்ள நாம் கடந்து வரும் பொழுது, வேதத்துல 100 வசனம் வாசிங்க, துதிக்க துதிக்க கிருபைகள் பெருகும் என்று வாசிக்கிறோம். கிருபைகள் நமக்கு பெருக பெருக தேவனுடைய கரம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஆளுகைக்குள்ள நாம் இருக்கும் பொழுது சத்துருவால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பலவானை கட்டினால் ஒழிய நம்ம அந்த இடத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அந்த பட்டணத்தை நம்ம ஆளுகை செய்ய முடியாது என்று வாசிக்கிறது போல, அந்த காலை வேளையிலே கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை நாம் கூப்பிடும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் போது, சங்கீதம் 99 சங்கீதத்துல ஒரு வசனம் இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, மோசே ஆரோன் கர்த்தரை கூப்பிட்டார்கள், அதுபோல சாமுவேலும் கூப்பிட்டான், கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளினார் என்று வாசிக்கிறோம். அப்போ கூப்பிடுகிற கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள காணப்படும் போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமே சமாதானம் தான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றாலே சமாதானம் தான். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதுல வேதனை கிடையாது. மற்ற எல்லாவற்றிலும் வேதனையோடு கூட அநேக காரியங்களை நாம் பார்க்கலாம். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றாலே சமாதானம் தான். அந்த சமாதானத்தோடு நாம் ஜீவிப்பதற்கு கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே அந்த சமாதானத்தை வாஞ்சித்து தான், சமாதானத்தோடு கூட ஒரு வாழ்வுக்காக தான் இப்படி கர்த்தரை நெருங்கி வருகிற அந்த காரியங்களில் அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த காலை வேளையில தூங்கி கொண்டிருந்தாலும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏசப்பா தந்ததுனால கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். கர்த்தருடைய செட்டையின் கீழ் நாம் காணப்படும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு தேவ சமாதானத்தை நாம் பார்க்கிறோம். அந்த மல்கியா புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது 4வது அதிகாரம், மல்கியா புஸ்தகம் 4வது அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது, அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று வாசிக்கிறோம். ஒரு ஆரோக்கியம் என்றாலே ஒரு சுகமான ஒரு வாழ்வு, வேதனை இல்லாத ஒரு வாழ்வு. ஒரு ஆரோக்கியம் என்பது ஒரு நல்ல ஒரு சரீரத்தில் ஒரு பலனுள்ள ஒரு வாழ்வு. அப்போ அவருடைய செட்டைகள் கீழ் நாம் வரும் பொழுது நமக்கு நல்ல ஒரு சுகமான வாழ்வு, ஒரு ஆரோக்கிய வாழ்வை கர்த்தர் தருகிறார்.
சரீரத்துல வியாதிப்படும் பொழுது நம்மளை அறியாமல் சமாதானம் நம்மளை விட்டு போகிறது. சரீரத்துல, நம்ம சிந்தையில, நம்முடைய மனதுல துக்கம், தாங்க முடியாத ஒரு வேதனை, தாங்க முடியாத ஒரு கஷ்டம், தாங்க முடியாத ஒரு கவலை, பாரம் வரும் பொழுது சமாதானம் நம்மளை விட்டு எடுபட்டு போகிறது. ஆனா அவரோட செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று மல்கியான் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். அப்போ ரூத் புஸ்தகத்துல போவாஸ் இப்படியா சொல்லுகிறான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையில் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை கர்த்தர் கட்டளையிடுவாராக என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வரும் பொழுது நிறைவான பலன், அதுல குறைவு கிடையாது. கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய செட்டைகளுக்குள் வரும் பொழுது, செட்டை என்பது அவருடைய சித்தத்துக்குள்ள அவர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த சட்ட திட்டங்களுக்குள்ள நாம் காணப்படும் பொழுது கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ள நாம் ஜீவிக்கிறோம். எக்ஸாம்பிளா ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு வீட்டுல திடீரென்று தீ பிடிச்சு விட்டது. அப்ப பாருங்க, அந்த வீட்டுக்குள்ள ஒரு கோழிய ஒரு கூண்டுல அடைக்கப்பட்டிருக்குது. முழுவதுமா எரிந்து போய்விட்டது. அப்போ எரிந்து போன உடனே அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஒன்றொன்றா ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது தேருமா, ஏதாவது பொருள் கிடைக்குமான்னு தேடி பார்க்கும் பொழுது எல்லாமே எரிந்த நிலவரத்துல இருக்குது. அப்ப அந்த கோழி கூடும் எரிஞ்சு போய் இருக்குது. அப்ப அந்த கோழி பாருங்க, அதுவும் செத்து போய் அப்படியே உட்கார்ந்தது போல இருக்கு. லேசா தட்டி விட்டு பாக்குறாரு, அந்த செட்டைகளுக்குள்ள இருந்த குஞ்சுகள் செத்து போகல. பாருங்க, கோழி செத்து போயிடுச்சு, அது அடைக்கப்பட்டிருந்த கூண்டு எரிந்து போய்விட்டது. ஆனா அந்த செட்டைகளுக்குள்ள இருந்த அந்த கோழி குஞ்சுகள் ஜீவனோட இருந்தது. ஒரு சாதாரண ஒரு உயிரினமே தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக ஜீவனை கொடுத்து அந்த கோழி குஞ்சுகளை பாதுகாக்கும் என்றால், கர்த்தருடைய செட்டைகள் கீழ் வரும் பொழுது நமக்கு நிறைவான ஒரு பலனை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 91 சங்கீதத்துல 4வது வசனத்துல வாசிக்கிறோம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் என்று வாசிக்க. அதுக்கு கீழே பாருங்க, இரவில் உண்டாகும் பயங்கரம், அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நீ பயப்படாது இருப்பாய், துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேல் நீ நடந்தாலும் அதை மிதித்து போடுவாய் என்று நாம் வாசிக்கிறோம். கடைசியில் ஆபத்து காலத்தில் நான் அவனோடு இருந்து அவனை கனப்படுத்தி அவனை உயர்த்தி அவனை தப்புவிப்பேன் அப்படின்லாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த காலை வேளையில ஒரு 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்குள்ள கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை பாருங்க, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், அந்த கர்த்தரை அறியாத அந்த ஸ்கேவா என்கிற ஆசாரியனுடைய பிள்ளைங்க இயேசுவின் நாமத்தினால, இந்த பவுல் சொல்லுகிற இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசை விரட்டும் பொழுது, அந்த பிசாசு பிடித்த நவன் இயேசுவையும் அறிவேன் பவுலையும் அறிவேன் சொல்லி அவங்க மேல் பலாத்காரமாய் பாய்ந்து அவங்களை காயப்படுத்தி நிர்வாணமாக்கி அவங்க ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கர்த்தரை நாமத்தை அறிக்கை பண்ணுவதற்கு தகுதி வேண்டியது இருக்கிறது. நீதிமான் தான் கர்த்தரை அறிக்கை பண்ண முடியும். நீதிமான் அதற்குள் சோடி சுகமா இருப்பான். இந்த காலையில இந்த கர்த்தர் நம்மளை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவரோட ரத்தத்தினால நம்மளை நீதிமான்களாக்கிறார். விசுவாசத்தினால நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த காலை வேளையிலே தேவ சமாதானம் நம் இருதயங்களிலே ஒவ்வொருடைய இருதயங்களையும் ஆட்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் மேல தேவ சமாதானம் ஆட்கொள்ள வேண்டும். சத்துரு ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை கொண்டு சமாதானத்தை எடுத்து போடுகிற முயற்சி பண்ணும் பொழுது, கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை பண்ணும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள காணப்படும் போது, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் காணப்படும் போது சத்துருவால் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த கான்ஃபரன்ஸ் காலில் என்னை இருந்து கொண்டிருக்கிற எல்லாருடைய குடும்பங்களும் என்னுடைய காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய சமாதானம் நம்முடைய ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆழக்கடவது என்று கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நான் முடிக்கலாம்னு சொல்லி வாஞ்சிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனை இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பாதபடியிலே வந்திருக்கிறோம் ஐயா. இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம் ஐயா. சமாதானம் இல்லாமல் ஆண்டவரே, சந்தோஷம் இல்லாமல் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. வேதத்தில் வாசிக்கிறோம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று வாசிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் தாமே சகல விதத்தில் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நாங்கள் நினைக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நீர் எங்களோடு பேசின, எங்களோடு உணர்த்தின அந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி, உம்முடைய நாமத்தை துதித்து, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள காணப்பட்டு, கர்த்தாவே உம்முடைய சிட்டைகளுக்குள்ள இருக்கிற ஒரு நிலவரத்துல ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க கர்த்தர் கிருபை தாரும் ஐயா. ஆண்டவரே, இந்த பரிசுத்த சேனை காவலர்கள் மூலமா நடக்கிற அந்த ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இதற்கு பொறுப்பா இருக்கிற ஆண்டவரே ஊழியக்காரங்களை நீர் பலப்படுத்தும். ஆண்டவரே, அவர்கள் பேசுகிற வாயில் இந்த கர்த்தருடைய சமாதானம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தருடைய சந்தோஷம் வெளிப்படட்டும் ஐயா. ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு நதி உண்டு ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவர், அதை சந்தோஷிப்பிக்கும் என்று 46ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு அடைக்கலமானது இருக்கிற, எங்களுக்கு பலனா இருக்கிற, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறபடியால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் காணப்படுகிற கர்த்தருடைய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம், சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக ஊழியர்கள் சமாதானம் இல்லாமல் துக்கத்தோட வேதனைகளோடு இருப்பதாரு. இந்த காலை வேளையில் தேவ சமாதானம் ஆண்டவரே அவங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. பெரிய காரியங்களை செய்யும் ஐயா. அந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. அந்த பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.